ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விச் தான். பிரெட்டே இல்லாம சாண்ட்விச். பிரெட் இல்லாம எப்படி சாண்ட்விச் பண்றது, அதான் இந்த வீடியோட ட்விஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க நம்ம வீடியோல வந்து தாய்லாந்து மணி அப்படின்னு சொல்லி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, என்ன நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் முரு vlogs அப்படின்னு தான் நாங்கள் நேம்ஸ் வச்சிருக்கோம். ஏன் நம்ம சேனல் சேஞ்ச் பண்ணோம், நேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தாய்லாந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தாய்லாந்தில் இருக்கிறதுனால தாய்லாந்து மணி அப்படின்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணோம். நாங்கள் அப்பவும் ஒரு 50-60 பேர் சூஸ் பண்ணி தாய்லாந்து மணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வச்சுட்டோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் ஊரில் போய் நம்ம செட்டில் ஆகிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சதுனால தான் சரி ஓகே நமக்கான நேம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மிஸ்ஸஸ் முரு vlogs அப்படின்னு வச்சுருக்கோம். அது ஓகே, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அது சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய கேரட்னால பாதி கேரட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கேரட் வேணுமோ அதை போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் ஈஸியாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி சாப் பண்ணி வச்சுக்கோமோ அந்த வெங்காயம் ஒரு கேரட்ல பாதி கேரட், இப்போ பெரிய கேரட்னால பாதி கேரட், உங்களுக்கு எத்தனை கேரட் வேணுமோ அத்தனை கேரட் போட்டுக்கோங்க. இந்த பவுல்ல இப்படி போட்டுக்கலாம். அடுத்து வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம இதுலயே பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எப்படி நம்ம கேக்குக்கு அந்த மாதிரிலாம் நல்லா பீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு சிட்டிலை அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 கரண்டி ஆயில், 3 ஸ்பூன் ஆயில், 3 முட்டைக்கு 3 ஸ்பூன், உங்களுக்கு எத்தனை முட்டை போடுறீங்களோ அத்தனை ஸ்பூன் ஊற்றிக்கணும். நல்ல பெரிய ஸ்பூன் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கேரட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. மசாலா ஐட்டம் எதுவுமே நான் போடல, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மசாலா ஐட்டம் போட்டுக்கோங்க. எனக்கு மசாலா ஐட்டம்லாம் தேவைப்படல, நான் போடல. லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு, லைட்டாக மஞ்சள்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையிலே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒன்று போல மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போடணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன், அப்படியே வேணுங்கிறப்ப 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 நேரம் தண்ணி ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. எவ்வளோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதை மாவு போட்டுக்கலாம். ரொம்பவும் மாவு போட்டுறக்கூடாது, ஒரு 5 ஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். 1 போட்டேன், 2, 3, 4, 5 ஸ்பூன். நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, தெரியுதா, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அதிகம் தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும்.
தண்ணியே இல்லாமல் பாருங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது வாஷ் பண்ணி போட்டுட்டு மேக்கரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரை தொடச்சிட்டு லைட்டாக ஆயில் போட்டுட்டு, ஆயில் ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஷ் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டிஷ்யூ பேப்பர் கொஞ்சமாக எடுத்து அதில் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மேலேயும் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். மேக்கரை ஆன் பண்ணிட்டு இப்போவே நம்ம சாண்ட்விச் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சுற்றி பார்க்கணும். இதில் ஒட்டி இருந்ததுன்னா வேகலன்னு அர்த்தம். திருப்பி போட்டு வேக வைக்கலாம். திருப்பி போவோமா? கொஞ்சம் வேகு, 2 நிமிஷம் வேகு. கை வாட்டிட்டு தான் இது இல்லைன்னு கூப்பிடுவோம். சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். நம்மளுடைய சாண்ட்விச் அதுக்குள்ள பாருங்க எப்படி வைத்துச்சு. நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி. பார்ப்போமா? சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து சாஸ் சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். எம்மி 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 அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம ப்ரெட்டே வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வரப்போ ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. நம்ம ப்ரெட்டில் சாண்ட்விச் பண்ணுறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான சாண்ட்விச் கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாஸ் வந்து வீட்டிலே செய்யுங்க. அதுதான் நல்லா ஹெல்த்தி கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் வந்து மிஸ்ஸஸ் முரு பிளாக்ஸ். ஓகேங்களா? டாடா பாய்.